வணக்கம் தோழா, நான் உங்கள் ஆர்டிகிறேன். இன்றைய தலைப்பு இந்திய அஞ்சலக சேவையின் பரிணாமத்தின் தொடக்கம். தற்போது வளர்ந்துள்ள தகவல் தொழில்நுட்பத்தின் தொடக்க புள்ளி அஞ்சலகம் என்பது மறக்க முடியாத ஒன்று. முதல் அஞ்சலகம் 1727 மார்ச் 31 கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் முதல் அஞ்சல் வேலை ஸ்டாம்ப் வெளியிடப்பட்ட ஆண்டு 1852 கராச்சியில் வெளியிடப்பட்டது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இச்சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1857. பின்கோடு அஞ்சல் குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. இந்த குறியீட்டின் 6 இலக்க எண்கள் உள்ளது. இதில் முதல் இலக்க எண் மண்டலம், 2ஆம் இலக்க எண் உள் மண்டலம், 3ஆம் இலக்க எண் மாவட்டம், இறுதியில் உள்ள 3 இலக்க எண்கள் குறிப்பிட்ட அஞ்சலகத்தை குறிப்பிடும் எண். விரைவு அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1975. சுதந்திரத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 முதல் நவம்பர் 20 வரையில் இந்தியாவிற்கென தனி தபால் தலை எதுவும் இல்லை. பிரிட்டிஷாரின் தபால் தலைகள் மதிப்பிழந்ததே அதற்கு காரணம். எனவே தபால் தலைகளுக்கு பதிலாக ஜெய்ஹிந்த் என்னும் முத்திரையை பயன்படுத்தி இக்காலகட்டத்தில் தபால்கள் அனுப்பப்பட்டன. 1947 நவம்பர் 21ஆம் தேதி இந்திய தேசிய கொடி பதிக்கப்பட்ட வண்ணமயமான இந்தியாவின் முதல் தபால் தலை வெளியிடப்பட்டது. இந்த தபால் தலையுடன் அசோக சக்கரத்துடனும் டக்ளஸ் DC-4 என்ற விமானத்தின் படம் தாங்கிய 2 தபால் தலைகளை வெளியிட முடிவு செய்யப்பட்ட போதிலும் இவை டிசம்பர் 15ஆம் தேதி வெளியாயின. தேசிய கொடி இடம்பெற்ற தபால் தலையின் விலை 3.5 அணா. அயல்நாட்டு தபால் பரிவர்த்தனைக்கு இந்த தபால் தலையை பயன்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தபால் தலையான சிந்தத் டாக் 1852 வெளியிடப்பட்டது. ஆசிய கண்டத்தின் முதல் தபால் தலை இதுதான். சுதந்திர இந்தியாவின் தபால் தலையில் இடம்பெற்ற முதல் இந்தியர் மகாத்மா காந்தி அவர்கள் 1948 ஆகஸ்ட் 15. சுதந்திர இந்தியாவின் தபால் தலையில் இடம்பெற்ற முதல் இந்திய பெண்மணி மீராபாய் அவர்கள் 1952 அக்டோபர் 1. பிரிக்கப்படாத இந்தியாவில் முதலாக தபால் அமைப்பை அறிமுகப்படுத்திய ஆட்சியாளர் அலாவுதீன் கில்ஜி. இந்தியாவின் முதல் பொது தபால் நிலையம் கொல்கத்தா தபால் நிலையம். இந்தியாவின் மிகப்பெரிய தபால் நிலையம் மும்பை தபால் நிலையம். இந்தியாவின் முதல் பெண்கள் தபால் நிலையம் புதுதில்லி தபால் நிலையம். காந்திஜியின் படத்தை தபால் தலையில் அச்சடித்த முதல் அயல் நாடு அமெரிக்கா. இந்தியாவில் சைபர் தபால் நிலையத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு. சைபர் தபால் என்பது இணைய வழி தபால். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி தோழா. விரும்புங்கள், கருத்தை பதிவேற்றுங்கள். மீண்டும் சந்திப்போம்.